வயிறு குறைய சில பயிற்சிகள். இதை பார்த்த உடனே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணால் வயிறு மட்டும்தான், மிட் செக்ஷன் மட்டும்தான் டோன் ஆகுங்கிறது கிடையாது. அதில் நிறைய எக்ஸசைஸில் நம்ம அப்பர் பாடி மசில்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்பர் பாடியும் டோன் ஆகும். லோயர் பாடி மசில் யூஸ் பண்ணுவோம். ஸோ லோயர் பாடியும் டோன் ஆகும். ஓவரால் உங்களோட பாடி டோன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எக்ஸசைஸ் தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அது கூட சேர்ந்து கேலரிஸும் பேர்ன் ஆகும் எப்போ நீங்கள் ப்ராப்பரான டயட்டை மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடும்போது. அப்படி உங்களுக்கு என் கூட 1-on-1 நியூட்ரிஷன் செஷன்ஸ் எடுக்கணும், அதே மாதிரி என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் சேரணும்னா கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அட்மிஷனோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அட்மிஷன் போயிட்டுருக்கு. நான் டைரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டு தான் ஒரு கிரியேட்டருக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆப்ஸ் வயிறு குறையறக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்க போகிறோன்னா ஒரு சேர் இல்லாமல் கூட இப்போ நான் பண்ணுற எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். இதை வச்சு பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றனால தான் இன்றைக்கி நான் சேர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 8 எக்ஸசைஸ் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு நம்ம ஒரு காலை சேர் மேலே வச்சுக்கிறீங்க. கை ரெண்டும் இப்படி கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. நல்லா உங்களோட ஆப்ஸ் டைட். இங்கே வச்சுட்டு நல்லா செஸ்ட் ஓப்பன், கழுத்தை பிடிச்சி இப்படி இது பண்ணாமல் ஜென்டலாக பிடிங்க போதும். எக்ஸேல் அண்ட் சைடு ஸ்ட்ரெச். இன்ஹேல் அண்ட் சென்டருக்கு வந்துருங்க. திரும்பவும் 2 காலையும் கீழே வச்சுட்டு எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட், இன்ஹேல் அண்ட் அப். ஸோ எக்ஸேல் பண்ணும்போது ஸ்லைட்டாக நீங்கள் வாய் திறந்துட்டு எக்ஸேல் பண்ணும்போது வயிறை நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கலாம். இன்ஹேல் பண்ணும்போது ரிலாக்ஸாக விட்டுறலாம் வயிறை. ரெடி? ஒன் மோர் டைம். எக்ஸேல் அண்ட் ஓப்ளிக் கிரன்ச். சென்டரில் வரும்போது இன்ஹேல் பண்ணிக்கோங்க. எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட், இன்ஹேல் அண்ட் கம் அப். ஸோ இதை ஒரு காலுக்கு ஒரு சைடில் 10 டைம்ஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு கால்லையும் 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லா எக்ஸசைஸையும் 20 ரெப்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்சால் 2 செட்ஸ் 3 செட்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். ரெண்டாவது எக்ஸசைஸ் சேரோட எண்டில் இப்படி கை வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, நல்ல ஒரு ஸ்டெடியான சேர் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யோகா மேட்டில் எங்கேயாவது நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஆகிடக்கூடாது. இங்கே வச்சுட்டு அகெயின் ஆப்ஸ் நல்லா டைட். ஒரு பிளாங்க் பண்ணுற பொசிஷன் போகிறீங்க. இங்கேருந்து நல்ல கோப்ரா போஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க. நம்மளோட மிட் செக்ஷன் எவ்வளோ நல்லா ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பாருங்கள். அங்கேருந்து அப்படியே ஒரு ஃப்ரண்டில் ஸ்ட்ரெச், அப்பர் பாடியை டவுன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். நல்ல ஸ்ட்ரெச். எக்ஸேல் அண்ட் இங்கே டவுன் பண்ணும்போது பண்ணுங்கள். இன்ஹேல் அண்ட் இந்த கோப்ரா ஸ்ட்ரெச். நல்ல செஸ்ட் ஓப்பன், ஆப்ஸ் டைட். எக்ஸேல் அண்ட் டவுன், இன்ஹேல் அண்ட் அப். ரிலாக்ஸ். இன்ஹேல் எக்ஸேல். இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ரொம்ப குழப்பாதீங்க. நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா கூட உங்கள் பாடி ப்ராப்பராக இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கும். எங்கேயும் மூச்சை பிடிச்சி மட்டும் வைக்காதீங்க. ஆப்ஸை டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோரும் ஆப்ஸ் டைட் அப்படின்னு சொன்னோன்னே ஆப்ஸிட்ட வயிறு இழுத்து வச்சுட்டு உடனே மூச்சையும் இழுத்து வச்சுக்குவாங்க. அந்த தப்பை பண்ணக்கூடாது. நார்மல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து 3வது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது. சேரில் உட்காந்துக்கோங்க. அகெயின் சேர் எண்டில் கை வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் பிளாங்க்கு போயிடுறீங்க. அகெயின் நல்ல ஷோல்டரை ரொட்டேட் பேக், செஸ்ட் ஓப்பன், நல்ல ஓப்பனாக இருக்கட்டும். ஆப்ஸ் நல்லா டைட்டாக இருக்கட்டும். இங்கேருந்து அப்படியே எக்ஸேல் அண்ட் கால் மேலே இன்ஹேல் டவுன். எப்போ முடியலையோ ஜஸ்ட் வேணும்னா பிரேக் எடுத்துக்கலாம். அண்ட் பிகினர்ஸ் அந்த காலில் தூக்க முடிஞ்சில்ல, க்ரன்ச் பண்ண முடியலன்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டும் கூட நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ரிலாக்ஸ். எல்லாத்துலேயும் கவுண்டிங்ஸ் டக்குன்னு முடிச்சிடணுங்கிறதுல அவசரப்படாமல் மைண்ட்ஃபுல்லாக நல்ல கோரை இன்வால்மெண்ட்டோடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 4th எக்ஸசைஸ் திரும்பவும் பிளாங்க் பண்ணுற மாதிரி பொசிஷன் போயிடும். இங்கேருந்து வலது காலை இடது கையோட எல்போவை டச் பண்ணுறீங்க. கிராஸ் கிரன்ச். எக்ஸேல் அண்ட் டச், இன்ஹேல் அண்ட்
கால் பேக் போகும்போது. ஸோ பொசிஷன் பாருங்கள் பிளாங்க் மாதிரி இருக்குது. இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது, ஒரு ஏரியா தொங்க விடக்கூடாது, பேக் பெயின் வரும். ப்ராப்பராக ஃபார்ம் பார்த்து பண்ணணும். 20 ரெப்ஸில் பிகினர்ஸ் வேணால் ஃபஸ்ட்டு 10 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட இன்னொரு 10 பண்ணிவிட்டு அப்படியே 3 to 4 செட்ஸாக நீங்கள் பண்ணிக்கலாம். 4 ஸ்டாண்டிங்கில் பார்த்தோம், 4 எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், எல்போ வரைக்கும் கீழே வச்சுக்கோங்க, சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இங்கேயும் நல்ல செஸ்ட் ஓப்பன், ஆப்ஸ் டைட். 2 காலையும் சேர் மேலே வச்சுருக்கோம். இங்கேருந்து ஒரு காலையும் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டியது ஆப்ஸ். ஒன்ஸ் மூமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் போகும். நீங்கள் ஆப்ஸ் நல்லா டைட்டாக வைக்கிறது, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸேல் அண்ட் டச், இன்ஹேல் அண்ட் அப், exhale and touch, inhale and legs up, up. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக இருந்தது. ரெண்டாவது எக்ஸசைஸ், இன்னும் கொஞ்சம் கீழே வந்து சேரோட எண்டில் கால் வைக்கிறோம், கை ரெண்டும் ஓவர் ஹெட் வச்சுக்கிறீங்க. எக்ஸேல், வயிறு நல்லா உள்ள, glute bridge, inhale and down, exhale, abs tight, inhale, exhale, up, inhale, down. ஃப்ளோரில் பண்ண போகிற 3வது எக்ஸசைஸ். மாதிரியே எல்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. 2 காலையும் அட் அ டைம் சேருக்கு மேலே, சேருக்கு கீழே. எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல். அகெயின் உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கோரில் இருக்கட்டும். அப்படி மைண்ட்ஃபுல்லாக பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், மறந்துடாதீங்க. ரிலாக்ஸ். ஃப்ளோரில் பார்க்க போகிற 4வது எக்ஸசைஸ், டோட்டலாக நம்மளோட லாஸ்ட் எக்ஸசைஸ், 8வது எக்ஸசைஸ். அகெயின் சேருக்கு மேலே கால் வச்சுக்கோங்க, கை ரெண்டையும் ஓவர் ஹெட் கொண்டு போய்க்கோங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே சேரை வந்து டச் பண்ணுங்கள். இன்ஹேல் டவுன், எஞ்சிக்கோங்க. எக்ஸேல் அண்ட் டச். டப்புன்னு அப்படி எந்திக்க முடியல பிகினர் என்னால் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ வரிஸ். 2 எல்போவை கை வச்சுக்கோங்க, அப்புறம் எஞ்சிக்கோங்க. பொறுமையாக போய் டச் பண்ணுங்கள். டச் பண்ண முடியலையா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் கையோட சப்போர்ட்டில் எஞ்சி மட்டும் உட்காருங்க. திரும்ப ஸ்லோலி கை சப்போர்ட்டில் படுத்துக்கோங்க. எல்போ வச்சு கை வச்சு எந்திக்கிறீங்க. ஈவன் நீங்கள் வேணால் உங்களோட ஃபோர்ஹெட் வச்சு நீயை டச் பண்ண போகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். வயிறு பெருசாக இருந்தால் இமீடியட்டாக நடக்காது. ஜஸ்ட் எவ்வளோ முடியுதோ அப்படி டச் பண்ண போகிற மாதிரி போய் ட்ரை பண்ணிவிட்டு டவுன் வந்துடுது. எக்ஸேல், இன்ஹேல் டவுன், எக்ஸேல் அப், இன்ஹேல் டவுன். ரிலாக்ஸ். அவ்வளோதாங்க, முடிச்சுட்டோம் 8 எக்ஸசைஸையும். நீங்கள் இதை பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. நீங்களும் ஒவ்வொரு எக்ஸசைஸும் பாஸ் பண்ணி ஒரு 10 ரெப்ஸ் இல்லைனா 15 ரெப்ஸ் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தடவை பண்ணுங்கள். 2 செட்ஸ் இல்லைனா 3 செட்ஸ் மொத்தமாக எல்லா எக்ஸசைஸையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதலையே சொன்ன மாதிரி உங்களோட மிட் செக்ஷன் மட்டும் இல்லை, அப்பர் பாடி, லோயர் பாடி எல்லாம் ஃபுல் பாடியுமே டோன் ஆகும் இதில். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.